அனைவருக்கும் வணக்கங்கள். பாதகாதிபதி ஜாதகரின் தந்தைக்கு என்ன பாதகம் தெரிகிறது என்று பார்த்தால், உதாரணமாக போன வீடியோவில் பார்த்து அதே ஜாதகத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். விருச்சிக லக்னம், அது ஒரு சிரராசி. அதன் 9ஆம் அதிபதி பாதகாதிபதியாக சந்திரன் பாதகாதிபதியாக லக்னத்திற்கு 6இல் அமர்ந்திருக்கின்றார். இதுவே தந்தைக்கான பாவமாக அமைகிறது. அப்போது சந்திரன் அமர்ந்திருக்கின்ற அந்த மேசராசி விருச்சிகத்துக்கு விருச்சிகத்துக்கு 6ஆம் இடம் மேசத்தில் சந்திரன் அமர்ந்திருக்கின்றார். 9ஆம் அதிபதியாக இருக்கிறார். அந்த சந்திரனை இருக்கும் இடத்தை லக்னமாக பாவித்து மேசராசி சரராசி, அதன் 11ஆம் அதிபதி சனி பாதகாதிபதியாக வருவார். அந்த சனி மேசத்துக்கு நேர் 7 துலாத்தில் அமர்ந்திருக்கின்றார். அப்போது தந்தையின் லக்னமாக நாம் மேசத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அது நேர் 7ஆம் இடத்தில் சனி பாதகாதிபதியாக அமர்ந்திருக்கின்றார். அப்போது தந்தையுடைய திருமண வாழ்வில் பிரச்சனைகள் என்று நாம் யூகித்துக் கொள்ளலாம். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, தந்தை வெளியூரில் தனியாக வசித்து வருகிறார். தாயார் பசங்களுடன் தனியாக வசித்து வருகிறார். சண்டை சச்சரவுகள் எதுவும் இல்லாவிட்டாலும் தனியாக வேறு சில காரணங்களாக தனியாக பிரிந்திருக்கிறார்கள். இதே தாய்க்கும் இதே ஜாதகத்தை வைத்து எடுத்துக்கொண்டு பார்த்தால், விருச்சிக லக்னத்திற்கு 4ஆம் பாவாதிபதி கும்பமாக அதன் அதிபதி சனி எங்கே அமர்ந்திருக்கிறார் என்று பார்த்தால் துலாத்தில் அமர்ந்திருக்கின்றார். துலாம் ஒரு சரராசி. அதை லக்னமாக அம்மாவுக்கு பார்க்க வேண்டும். துலாத்தை நாம் லக்னமாக எடுத்துக்கொண்டு துலாத்துக்கு 11ஆம் இடம் பாதகாஸ்தானமாக வரும் சிம்மம். சிம்மத்தின் அதிபதி சூரியன் துலாத்துக்கு நேர் 7இல் மேஷத்தில் அமர்ந்திருக்கின்றார். அப்போது தாய்க்கும் திருமண வாழ்வில் பிரச்சனை என்று நாம் இதில் யூகித்துக் கொள்ளலாம். அவங்க தனியாக தான் பிரிந்திருக்கின்றார்கள். எப்படி மேட்ச் ஆகுதுன்னு செக் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.